வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி கார கொழுக்கட்டை பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம், சீரகம் 2 சேர்த்துக்கிட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், வறுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டோம். நல்லா வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. அதாவது 1 கப்புக்கு 3 கப்பு ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. அந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. ஊற்றி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் எச்சா இருந்தால் மாவு கொஞ்சம் சேர்த்து போடுங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா மாவு நிறுத்திக்கிங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேங்க. இது கரெக்டான அளவு சொல்ல முடியல, ஏன்னா நான் 1 கப்பு எல்லாம் அளந்தேங்க. அதே தண்ணி பார்த்திங்கன்னா வேற ஒரு கப்பில் ஊற்றினேன். அதனால் கரெக்டான அளவு சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த மாதிரியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கெட்டியானோன்னு நிறுத்திக்கங்க. கொஞ்சம் மாவு இருந்தாலும் தப்பில்லை, அடுத்த தடவை செஞ்சுக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை செஞ்ச மாதிரியே அச்சில் வச்சு எடுத்துக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை வேக வச்ச மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம். ஏன்னா நான் கார கொழுக்கட்டை எடுக்க முடியலைங்க. எனக்கு நிறைய ஐட்டம் செஞ்சதுனால இந்த அளவுக்கு எடுக்க முடிஞ்சது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10-12 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.